Hello friends, welcome to Vindhagi Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கோடை காலத்துக்கு ஏத்த கேப்ப கூல் ரெசிபி. இதுக்கு 1 கப் அளவுக்கு வடிச்ச சாதம், 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்துக்கலாங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இத கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க. நீங்க தண்ணிக்கு பதிலா பழைய சாதம் ஊற வச்சு வச்சிருக்க புளிச்ச தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு வடிச்ச சாதத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கை வச்சு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம கரைச்சி வச்சிருக்க கேப் மாவு கூட சேர்ந்து கலந்துடலாங்க. புளிச்ச தண்ணி யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது 2 நாள் வரைக்கும் அது கெட்டு போகாதுங்க. அதனால் அப்படி செய்வாங்க. நான் இப்போ இது கூட உப்பு சேர்க்கலைங்க. கடைசியாக கூழ் கரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் சாதத்தை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இப்போது அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கேப்ப மாவு டக்குன்னு கட்டியே இருங்க. அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூட கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா அடியில் மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. அதுங்களையுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்குங்க. நல்லா அடியில் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இது கூட உப்பு சேர்த்து கூட காய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேலே மட்டும் ட்ரை ஆகிடும். இதை நம்ம மண்பானையில் செய்கிறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கரண்டி வச்சு எடுக்கும்போது ஒரு ஓரமாக தாங்க எடுக்கணும். மொத்தமாக கிளறி விட்டீங்க அப்படின்னா தண்ணியாக போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம இப்போ சைடிஷ் பார்த்துடலாம். கொச்சு செய்யலாங்க. இதுக்கு ஒரு ஆனியன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தக்காளி பழத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. நீங்கள் சாப் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி கைட்டையே பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். இப்போது மொத்தமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீர் விடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க. அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரிங்ஸ் மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்ல ஒரு ஸ்பைசியான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கூழ் நம்ம செய்கிறப்போ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் யூஸ் பண்ணுவாங்க சைட் டிஷ்ஷாக. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறோம். பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக மோர் வத்தல் வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூழை கரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கூழ் சேர்த்துக்கலாங்க. இது கூட மோர் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்தை இந்த மாதிரி உணவுகளோட நம்ம சமாளிக்கலாங்க. இது நல்ல ஒரு வெயிட் லாஸிங் ஃபுட்டு தாங்க. இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போது வாழை இலையில் செஞ்சு வச்சுருக்க கொச்சு, கொஞ்சமாக தேங்காய் துவையல், சில்லி வெங்காயம், மோர், அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கூழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.